ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனி ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி புரோட்டா தான். புரோட்டாவுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நாகா மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மைதா மாவுக்கு ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்துருக்கேன். நம்ம மாவு பிசையும் பொழுது எண்ணெய் விடக்கூடாது. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவுக்கு ஒரு முட்டை, 1 கிலோ வரலுமே ஒரு முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் 2 முட்டை சேர்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ மைதா மாவை போட்டுக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீனியையும் சேர்த்து அப்படியே லேசாக கையால் கிளறி விடுங்க. கையால் கிளறி விட்டதும் அந்த முட்டையை நம்ம இதோட சேர்த்துற வேண்டியது தான். முட்டையை சேர்த்த உடனே லேசாக அப்படியே கையாலே பிசைஞ்சு விடுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா டைட்டாக பிசையணும். இலகலாக பிசையக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புரோட்டா சாஃப்டாக வரும். முக்கியமான விஷயம், மாவு பிசையும்பொழுது எண்ணெயே சேர்க்கக்கூடாது. புரோட்டா சாஃப்டாக லேயராக கிடைக்கிறதுக்கு ஒரு 5-6 டிப்ஸ் தான் இருக்குது. அந்த 5-6 டிப்ஸுமே நான் இந்த வீடியோவில் கரெக்டாக கிளியராக சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே புரோட்டா மாஸ்டர் போடுற மாதிரி சாஃப்டாக லேயராக உங்களுக்கு புரோட்டா கிடைக்கும். மாவு பிசையும் பொழுது எக்காரணத்தை கொண்டு எண்ணெய் கொஞ்சம் கூட விடாதீங்க. இதுதான் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்ஸ். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுங்க. எக்காரணத்தை கொண்டும் லூஸாக பிசையாதீங்க, டைட்டாக இருக்கணும். இது 2வது டிப்ஸு. நல்லா டைட்டாக பிசைஞ்சிருங்க. நான் புரோட்டா போடுறதுக்கு ஒரு புரோட்டா மாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே சாஃப்டாக லேயராக உங்களுக்கும் புரோட்டா கிடைக்கும். மாவை நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அழுத்தி பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு புரோட்டா சாஃப்டாக லேயராக கிடைக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைகிறேன். நான் துளி கூட எண்ணெயே விடலை. நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கேன் மாவை. இந்த மாவு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். முக்கியமான விஷயம், இந்த மாவை நான் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை போட்டு மூடி வைக்கிறேன். உங்கள்கிட்ட ஏர்டைட் பாக்ஸ் இருந்தால் கூட அதில் போட்டு மூடி வைக்கலாம். மாவில் காற்று படக்கூடாது. காற்று பட்டால் மேலே ட்ரை ஆகிடும். அதனால் காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. நான் மாவு பிசைஞ்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பாத்திரத்துலேருந்து கீழே எடுத்து வச்சு நல்லா கை விடாமல் பிசைய போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ புரோட்டா சாஃப்டாக வரும். இது வரையிலுமே நான் எண்ணெய் ஆட் பண்ணல, ஆனால் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் எந்த ஸ்டேஜில் சொல்கிறேனோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். இப்போதைக்கு அவசரப்பட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது நான் நல்லா மாவை பிசைய போகிறேன். எந்த அளவுக்கு இழுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் இழுத்து பிசைய முடியுதோ அந்தளவுக்கு நல்லா இழுத்து பிசைங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, முட்டை சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கனாக்கா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்குங்க. நான் சொல்கிறது 1/2 கிலோ மாவுக்கு. 1 கிலோ மாவாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் வரலாம் சேர்த்துக்குங்க. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது 12லேருந்து 13 உருண்டையை உருட்டிக்கலாம். இந்த சைஸ் உருண்டை உருட்டினா போதும். இப்போது மாவை நல்லா உருட்டியாச்சு. இப்போ நம்ம 12 உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஜஸ்ட்டு கையில் தொட்டு ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணால் போதும். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கங்க. இப்போ விசிற வேண்டாம். இந்த ஸ்டேஜில் தான் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். 2 பக்கமும் எண்ணெயை அப்ளை பண்ணி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வைக்கணும். 2 பக்கமும் எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறேன். அது மாதிரியே 12 உருண்டையையும் நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டே வரலாம். நீங்கள் கடையிலலாம் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புரோட்டா மாவை ஃபஸ்ட்டு உருண்டையை உருட்டியிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தான் திரட்டி அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் வீசுவாங்க. அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் 12மே இப்போ சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டேன். இப்போது கொடுக்க போகிறது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நம்ம திரட்டினதுக்கப்புறம் அப்படியே திரட்டிக்கணும். மாவை அடியில் உள்ளது மேலே வரணும்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து எது சப்பாத்தியாக திரட்டினோமோ அதை தான் புரோட்டாவாக வந்து இப்போ விசிறி எடுக்கணும். எனக்கு விசிற தெரியாது. நான் வந்து கீழே வச்சு அந்த சப்பாத்தி கட்டையாலேயே வந்து ஃபுல்லாக சப்பாத்தி போடுற மாதிரியே போட போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக நீங்கள் திரட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ புரோட்டா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுங்க. அங்கங்கே கிழிஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது. அப்படியே நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுங்க. இப்போ நான் கொடுக்க போகிறது ரொம்ப முக்கியமான டிப்ஸு, ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இந்த மாதிரி நம்ம மெலிசாக தேய்ச்சதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா எடுத்து இந்த இதில் தெளித்து விட்டு அப்படியே தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து புரோட்டா வந்து திரட்டி ரவுண்டாக வைக்கும்போதும் சரி, புரோட்டாவாக வந்து தேய்ச்சி கல்லில் போடும்போதும் சரி, ஒன்றோட ஒன்று மாவு ஒட்டாமல் லேயராக வரும். கடையிலலாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், எண்ணெயை எடுத்து அப்படியே தெளித்து விட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. எதுக்காக தானே புரோட்டா வந்து ஒட்டாமல் சாஃப்டாக லேயராக வரணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஆயில் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில், மறந்துடாதீங்க. இப்போ இதை ஒத்த கையால் எடுத்து ரவுண்டாக அழகாக சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரவுண்ட் பண்ணதை அப்படியே அடுக்கி வச்சுட்டே வருவோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2ன்னு இந்த வாட்டத்தில் அடுக்கி வச்சுட்டே வரேன். நம்ம புரோட்டாவாக அதை தேய்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம எதை வைக்கிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து தேய்க்கணும். இது மாதிரியே நான் வந்து 12ஐயும் தேய்ச்சி சுருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வச்ச உருண்டையை நான் எடுத்து புரோட்டாவாக தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க, திட்டமாக தேய்ச்சிக்கிட்டா போதும். நீங்கள் சப்பாத்தி குழவியால் நல்லா அழுத்தி தைக்கக்கூடாது. மேலாப்பில் லைட்டாக தான் தைக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா புரோட்டா வந்து ஒன்றோட ஒன்று மாவு ஒட்டிக்கும். சப்போஸ் அது மாதிரி வரலன்னா உள்ளங்கையில் இந்த இடத்தால் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக திரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற புரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் அப்ளை பண்ணி அதுக்கடுத்து புரோட்டாவை போட்டு எடுக்கிறேன். ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க, ரொம்ப சிம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு பரட்டி எடுங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையிலும் போட்டு பரட்டி எடுக்கணும். பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் நம்ம 2 போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு எடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக லேயராக இருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போது நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற புரோட்டா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். தட்டும்போது ரொம்ப ஹார்ஷாக அடித்து தட்டாதீங்க, புரோட்டா பிச்சுக்கும். அழகாக பொறுமையாக தட்டுங்க. சுட இருக்கும் பொழுதே தட்டுங்க, ஆறுனாக்கா சரி வராது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே 2 புரோட்டாவை வச்சு தட்டி எடுத்துருங்க. இது மாதிரியே நம்ம 12 புரோட்டாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போது நம்மளோட புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேயராக இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் கொடுத்த அத்தனை டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரியே சாஃப்டாக லேயராக அழகாக உங்களுக்கு புரோட்டா கிடைக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு ப்ளைன் சால் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதை விட டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை, see you.